மாதத்தின் பிற்பகுதியில் 20ஆம் தேதிக்கு பிறகு அங்கே சுக்கிரன் நீச்சமாக இருப்பது எங்கேயாவது அகலக்கால கொண்டு போய் தெரியாமல் யாரையாவது நம்பி ஏதாவது ஒரு விஷயத்தில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது அல்லது வீண் விரயங்கள் செலவுகள். ஒரு தொலைக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, தொலைக்கிறதுனா என்ன? பணத்தை தொலைக்கிறது தானே. கையில் 10,000 வச்சுருக்கிறேன், 1,00,000 வச்சுருக்கிறேன், இதில் தேவையில்லாமல் மச்சான் சொன்னார், மாமா சொன்னார், அண்ணன் சொன்னார், தம்பி சொன்னார், அல்லது வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது, அதில் ஒரு மெசேஜ் வந்தது, ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் சொன்னார், யூடியூப்பில் ஒருத்தர் சொன்னார், இதை பார்த்து எதனா பண்ணினேன்ட்டு தேவையற்ற வீண் விரயங்கள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். அதை மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டிய அது சார்ந்த விஷயங்கள் அது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும். பேராசை பட்டீர்களேயானால் கடைசி 10 நாட்களில் ஒரு பெருநஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. ராசிநாதன் பலவீனமாக இருக்கின்ற காரணம் அதனால் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கின்ற எந்த விதமான ஒரு முடிவையும் எடுத்து விடாமல் 1க்கு 10 தடவை யோசித்து சில பேர்கிட்ட கேட்டு மாதத்தின் 10 நாட்களில் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கணும். குடும்பம், தொழில், வேலை என்கின்ற எந்த விதமான முடிவாக இருந்தாலும். இன்னொன்று, மாதம் முழுவதும் ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறார்.